ஹாய் பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற கம்பெனி பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான். ஸோ ஏன் இந்த கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கோம்? அகைன் நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. லாஸ் மேக்கிங் கம்பெனி பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பட் ரீசெண்டாக இருக்க ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனி, ஓகே, ரொம்ப சீப்பாக, ஓகே, ரொம்ப கம்மி ப்ரைஸில் ட்ரேட் ஆகிற இந்த கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை அவங்க இது லாட்ரி டிக்கெட் மாதிரி நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, ₹6 தானே, சும்மா வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் கேம்பிளிங் பண்ணுறீங்க, லாட்ரி சீட்டு மாதிரி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுஸ்லான் மாதிரி டேர்ன் ஓவர் ஆகுமா அப்படின்னா எல்லா கம்பெனியாலும் ஆக முடியாது. சுஸ்லான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-30 கம்பெனிங்க டேர்ன் அரவுண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஓகே. ஸோ டேர்ன் அரவுண்ட்ன்றது ஒரு நஷ்டத்திலேருந்து, ஓகே, ஒரு ரொம்ப பெரிய நஷ்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாபத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு பேர் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுஸ்லான் வந்து பண்ணியிருக்காங்க அத. எல்லா கம்பெனியாலும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ வோடாஃபோனால இந்த மாதிரி டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நேச்சர். ஓகே. ஸோ இத பிரிடாமினன்ட்லியா நாங்க எதுக்கு இத கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்வெஸ்டர் அவேர்னஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா, இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில கிட்டத்தட்ட பப்ளிக் வந்து ஒரு 23% ஆஃப் ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ ஜெனரல் பப்ளிக் நம்மள மாரி நார்மலான பீப்பிள் வந்து ஒரு 23% ஓனர்ஷிப் வச்சிருந்தாங்க. அது இப்போ 15% கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ ஓனர்ஷிப் கம்மியா தானே ஆகியிருக்கு. அது ஒரு பெருசா நல்லா இல்லாத கம்பெனில ஓனர்ஷிப் கம்மியா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் இல்ல. ஏன்னா, நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க 3,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. 2017ல 3,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இதுவே இப்போ ஜூன் டைம்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 61,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 62,00,000ன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா, 59,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இதுல புதுசா ஆட் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ யார் ஆட் ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இவங்கலாம் ஆட் ஆகல. ஓகே. யார் ஆட் ஆயிருக்காங்கன்னா, ஜெனரல் பப்ளிக். ஓகே. ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்டா பண்றத விட இது வந்து ஒரு கேம்பிளிங் மாரி பண்ணியிருக்காங்க. சும்மா வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் இது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த கேம்பிளிங் அட்லீஸ்ட் வொர்க் ஆகுமா? இல்ல இன்வெஸ்டிங் வொர்க் ஆகுமா? அப்படின்றத நம்ம இதுல செக் பண்றோம். ஓகே. ஸோ இது ஒரு சுஸ்லானா மாறுமா? அப்படின்றது தான். ஓகே. ஸோ அதான் நம்மளோட நேச்சர். ஓகே. அதான் நம்ம செக் பண்றோம். ஸோ சுஸ்லானையும் நம்ம ஒரு தடவ பார்க்கலாம். ஓகே. ஸோ சுஸ்லான் எனர்ஜி அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் டைம்ல எடுத்தீங்கன்னா, சுஸ்லான் ஒரு ₹2 ஷேரா இருந்த இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அது ஒரு ₹60 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகுது. ஸோ யூசுவலி தாட் என்னன்னா எல்லாருக்கும், ₹2ல நம்ம ஒரு ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். ₹2000க்கு வாங்கியிருக்கோம் அப்புட்ன்னா, ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம்னா, அந்த ஷேர்ஸ், ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 இருக்கும். ஸோ ₹2 நம்ம 2000 உள்ள போட்டோம். இன்னைக்கு 64,000 ஆயிடுச்சு. அப்புட்ன்னா இது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு பெட் அப்படின்னு நெனைக்கிறோம். ஓகே. சி எல்லா கம்பெனியுமே இது மாரி டர்ன் ஓவர் ஆக முடியாது. சுஸ்லானுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஓகே. அவங்க வந்து அ கம்ப்ளீட்டா குளோஸே பண்ணிடுவாங்கன்ற மாரிலாம் இருந்தது. பட் பட் அவங்க மேனேஜ் பண்ணதால, அவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணதால, ஓகே. ஸோ நஷ்டத்திலருந்து லாபத்துக்கு டர்ன் அரவுண்ட் பண்ணதால, அவங்களால இந்த 64க்கு இன்னைக்கு புஷ் பண்ணிருக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ எல்லா கம்பெனியும் பண்ண முடியுமா இத அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஸ்டினபிள். ஓகே. ஸோ வோடாஃபோன நம்ம செக் பண்ணலாம். சி வோடாஃபோனோட கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம் இதுல. ஃபர்ஸ்ட் அவங்களோட பி&எல் பார்க்கலாம். ஓகே. ஸோ பி&எல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க சேல்ஸ் 26,000ல இருந்து, ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகுது. திரும்ப இன்கிரீஸ் ஆகுது. திரும்ப இன்கிரீஸ் ஆகுது. இங்க டிராப் ஆயிட்டு இங்க ஒரு பிக் இன்கிரீஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இங்க 28-37. எப்படி இந்த மாரி ஒரு ஹியூஜ் இன்கிரீஸ் சடனா வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வோடாஃபோன் ஐடியா அப்படின்றது 2 டிஃபரெண்ட் கம்பெனிஸ். ஓகே. ஸோ வோடாஃபோன் ஒரு யுகே கம்பெனி. ஓகே. அவங்க இந்தியால இந்த கம்பெனி நடத்துறாங்க. ஐடியா செல்லுலார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது பிர்லாவோட அவங்களோட கம்பெனி. ஓகே. ஸோ இந்த 2 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நஷ்டமாச்சுங்க. ஓகே. ஸோ தனியா இந்த 2 கம்பெனி தனியா இருந்ததுன்னா, இதுங்க 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு பேங்க்ரப்சி ஆயிருக்கும். அதாவது குளோஸ் பண்ணியிருப்பாங்க இந்த 2 கம்பெனியுமே. ஸோ இந்த 2 கம்பெனியுமே என்ன பண்ணாங்க, தனித்தனியா நம்ம இருக்கிறத விட, ஒண்ணா நம்ம அட்லீஸ்ட் மெர்ஜ் ஆயிட்டோம்னா, ஓகே, ஒரு மர்ஜர் ஆயிட்டோம்னா, இது வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற பேர்ல இத ஒண்ணாக்கிட்டோம்னா, அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம கடன் வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் நம்ம ரன் பண்ண முடியும். ஓகே. இன்னும் நமக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றதுனால, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் ஆயிட்டு வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற ஒரு புதுசா ஒரு கம்பெனிய கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிங்க 2ம் சேர்ந்ததால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் இங்க இருக்கு. 2018க்கும் 2019க்கும். ஏன்னா மெர்ஜர் எப்ப ஆயிருக்குன்னு பாருங்க டேட்டு. ஆ மெர்ஜர் டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2018.
ஓகேங்களா. இது 2018ல ஆகியிருக்கு. அப்படின்னா ஆகஸ்ட் 18. ஸோ ஆகஸ்ட் 18ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த பேலன்ஸ் ஷீட் தான் கரெக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வோடாஃபோனோ, ஐடியாவோ ஏதோ ஒரு கம்பெனி. ஓகே. அந்த 2 கம்பெனியும் சேர்ந்த பிறகு இங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 கம்பெனியும் சேர்ந்த பிறகு இருக்கிற நம்பர்ஸ். ஓகே. ஸோ 2 கம்பெனியும் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லா இன்கிரீஸ் ஆகுது. அப்புறம் திரும்பவும் டிக்ரீஸ் ஆகுது. திரும்பவும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஓரளவுக்கு இன்கிரீஸ் அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அது டவுன் ஆனாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஸ்டேபிளா அவங்க ஒரு 40,000ல மெயின்டெயின் பண்ணிட்டாங்க அவங்க எப்படியோ. ஓகேங்களா. ஆனா, அவங்க சேல்ஸ் நமக்கு முக்கியம் இல்ல. ப்ராஃபிட் தான் நமக்கு அவங்க முக்கியம். ஓகே. ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆன இந்த 2019ல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாஸ். தனியா இருந்தபோதே வந்து லாஸ் பண்ணிருக்கு ஒரு கம்பெனி. ஓகே. அது வோடாஃபோனா இல்லாட்டி ஐடியாவான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அது இங்க அவங்க கிளியரா குடுக்கல. ஆனா, இங்க அவங்க கிளியரா இருக்குது. என்னன்னா, வோடாஃபோன் ஐடியா 2மே ஜாயிண்ட் ஆன பிறகு, மெர்ஜர் ஆன பிறகு ஹெவியான லாஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க 14,000 crore லாஸ். 73, 44, 28, 29, 31, 27ன்னு அவங்களோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா கன்சிஸ்டன்ட்டா ஒரு 28,000, 27,000ல இருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க கடைசியா லாபம் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே. ப்ராஃபிட்ட பார்த்தே அவங்க வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதுல இவங்களோட மேஜர் ப்ராப்ளம் இவங்களோட ப்ராப்ளம் மட்டுமா தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா வந்து இந்த இடத்துல இந்த 2016ல தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 2016 ஒரு இந்தியால ஒரு யூனிக்கான இயர். ஏன்னா அந்த இயர் தான் ஜியோ என்டர் ஆனாங்க. இந்த டெலிகாம் செக்டருக்குள்ள. ஓகே. டெலிகாம் செக்டர் அவங்க என்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பான வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவும், ஃபோன்ஸு ஓகே அதெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க குடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா டெலிகாம் கம்பெனிக்குமே நஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒருத்தரா குளோஸ் பண்ணினே போயிட்டாங்க இதுல. ஓகே. அதுல சிவியரா பாதிக்கப்பட்டது இந்த வோடாஃபோன் ஐடியா. ஏன்னா ஏர்டெல் ஒரு சூப்பரான கம்பெனி. ஓகே. நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் சூப்பரா இருக்கும். ஜியோ நெட்வொர்க் கனெக்ஷன் 2016 இந்த இயர்லலாம் ஃபியூ இயர்ஸ் வந்து அவங்க சரியா இல்லனாலும், அது வந்து சீப்பா இருந்தது. ரொம்ப சீப்பா இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து ஜியோ கனெக்ஷன் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புட்ன்னா, ஒருத்தனுக்கு குவாலிட்டி வேணும்னா அவன் ஏர்டெல் போயிடுவான். ஒருத்தனுக்கு வந்து சீப்பா வேணும்னா அவன் வந்து ஜியோக்கு போயிடுவான். அப்போ வோடாஃபோனுக்கு யார் போவா? ஓகே. அங்க தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்குமே இருக்கு. இன்னைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு யார் வோடாஃபோன் யூஸ் பண்றாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியே எப்போ என்னைக்கு பேங்க்ரப்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. என்னைக்கு குளோஸ் பண்ணுவாங்கன்றது நமக்கு ஒரு ஒரு புரியாத விஷயமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியே இப்படி இருக்கும்போது, சிம் கார்டு மட்டும் எப்படி வச்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே. ஸோ இதே டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏர்செல் கூட குளோஸ் ஆனாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்தது. டெலிநார்னு ஒரு கம்பெனி இருந்தது. வீடியோகான்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதுக்கப்புறம் லூப்ன்னு ஒரு கம்பெனி இருந்தது. நெறைய கம்பெனிங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2014 டூ 17க்குள்ள நெறைய டெலிகாம் கம்பெனி குளோஸ் பண்ணிட்டாங்க. இது குளோஸ் ஆகுற இது குளோஸ் ஆகுறதுக்கு பதிலா 2 கம்பெனி மெர்ஜ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செக்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த செக்டர்ல இப்போதைக்கு ஆக்சுவலி கம்பெனியே இல்ல. இப்போ உங்களுக்கு சிம் கார்டு வாங்குனாலே அதுக்கு 4 ஆப்ஷன் தான். ஒண்ணு பிஎஸ்என்எல், இல்ல ஏர்டெல், இல்ல ஜியோ, இல்ல வோடாஃபோன் ஐடியா அவ்வளோதான். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2012லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 13 கம்பெனிங்க இருந்தது டெலிகாம் செக்டர்ல. ஓகே. டெலிகாம்ல 13 கம்பெனிங்க இருந்தது. இப்போ 9 கம்பெனி எய்தர் குளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இல்லாட்டி அவங்க பிசினஸ்லயே இல்ல. அவங்கலாம் போயிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிறது இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் ஒரு கவர்ன்மென்ட் பிளேயர். ஸோ கவர்ன்மென்ட் அவங்கள காப்பாத்தினே தான் இருக்கும். ஓகே. வோடாஃபோன் ஐடியா ஸோ இது ஒரு பிரைவேட் கம்பெனி. ஆனா இருந்தாலும் அவங்கள அப்பப்போ கவர்ன்மென்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது எப்படி பண்ணுதுன்னு வேணா பார்க்கலாம். ஸோ மீதி இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிற 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஜியோ, இன்னொன்னு ஏர்டெல். ஓகேங்களா? ஸோ இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி இது 2 தான். ஸோ இந்த போட்டியில ஓகே வோடாஃபோன்லாம் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனில சிம் கார்டு சேல்ஸ் ஆவறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, இங்க கிளியரா வந்து சேல்ஸ் வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்போனா ஃபர்தர் சேல்ஸ் இல்ல. ஓகே. அப்படியே சேல்ஸ் இருந்தாலும் இங்க ஹெவி லாஸ். ஓகே. இங்கேயும் லாஸ். ஸோ இந்த கம்பெனியால டெவலப் ஆகுறதுன்றது முடியாத காரியம். ஓகேங்களா? ஏன்னா இது சுஸ்லான் மாரி இல்ல. ஓகே. சுஸ்லான் மாரி இத எதிர்பார்க்காதீங்க. இது ஆகாது. ஓகே. இன்னொன்னு இந்த கம்பெனியோட பாரோயிங்லாம் பாருங்க. இந்த நம்பர் வந்து 2,33,000 ஓகே. 2,33,000 என்னது? குரோர்ஸ். இங்க இருக்கிற எல்லா நம்பருமே குரோர். 2,33,000 கோடி ரூபாய்க்கு இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே. அவ்ளோ கடன் வாங்கியிருக்காங்க. அவ்ளோ கடன வாங்கி இவங்க பிசினஸ் பண்றாங்க. ஓகே. சோ இந்த பிசினஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து இல்லாட்டி வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணி, டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணி தான் கடன் பத்திரம் இஷ்யூ பண்ணி தான் இந்த பணத்த வாங்கியிருப்பாங்க. இந்த பணம் யாருக்கு போயிருக்கும்னா, இது மோஸ்ட்லி கவர்ன்மென்ட்க்கு தான் இது போயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் கிட்ட இருந்து தான் இவங்க வந்து இந்த 4G, 2G ஓகே. இந்த 2G, 3G, 4G ஓகே 5G இது எல்லாமே காசு குடுத்து தான் இந்த கம்பெனிஸ் வாங்குறாங்க. சோ பேங்க்ல வந்து லோன் வாங்கிட்டு, அந்த பணத்த எடுத்துட்டு போயிட்டு கவர்ன்மென்ட் கிட்ட குடுத்து, இந்த ஸ்பெக்ட்ரம்லாம் வாங்கிடுறாங்க. சோ அந்த காசே வந்து 2,33,000 crore கடன் வாங்கி வச்சிருக்காங்க.
இது மட்டும் தான் கடனா கேட்டீங்கன்னா இல்ல, இதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ 2,77 crore வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க இவங்க. ஓகேங்களா? இந்த கடனை எப்படி அடைப்பாங்க? அதுவும் இந்த கம்பெனி நஷ்டம் சம்பாதிக்குது. இந்த கம்பெனி நஷ்டம். ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கடன் இதுக்கு கம்பெனி நடத்துறதுக்கு கடன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 27,000 கோடி ரூபாய் தேவை. ஓகே 27,000 crore இந்த கம்பெனிக்கு தேவை. ஓகே. ஏற்கனவே பணம் தேவை இருக்கும்போது, இந்த கம்பெனி எங்கருந்து இந்த கடன அடைக்க போறாங்க? இது நடக்கறதுக்கு சாத்தியமே இல்ல. ஓகே. அப்பன்னா இந்த கம்பெனி இப்படியே விட்டாங்கன்னா, இவங்க பேங்க்ரப்சி ஆயிடுவாங்க. அதாவது கம்பெனி குளோஸ் பண்ணுவாங்க. ஆனா கவர்ன்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த கம்பெனியுமே குளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஜியோ. ஸோ இப்படி 3 கம்பெனி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பிஎஸ்என்எல்ல வந்து நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது. ஏன்னா, அவங்க ஒரு பிளேயரே கிடையாது. ஓகே. அப்பன்னா மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து ஏர்டெல்லும், ஜியோ மட்டும் தான். 2 கம்பெனி இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு பிரைஸ ஏத்தினே போயிடுவாங்க. ஏன்னா காம்படிஷன் இல்ல. அதனால நல்லா ஏத்துவாங்கன்றனால, கவர்ன்மெண்ட் இப்போ இது வந்து ஸ்டெப் இன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே இந்த கம்பெனி திருப்பி காப்பாத்திருக்காங்க. எப்படி காப்பாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ போனீங்கன்னா, இங்க குடுத்துருக்கான் பாருங்க. கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2025ல ஓகே. இப்போ மார்ச்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 20% ஷேர வாங்கி, ஓகே 37,000 கோடி ரூபாய் நீங்க வந்து நீங்க கடன் கட்ட வேணாம். ஓகே. நீ கவர்ன்மென்ட் குடுக்க வேண்டிய பணத்த நீங்க குடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கவர்ன்மென்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதனால தான் பாருங்க, இங்க உங்களுக்கு இந்த கம்பெனி கடன் கம்மியாயிருக்கும். ஸோ இங்க பாருங்க 2,43,000 crore இந்த கடன். ஓகே. அது வந்து பாருங்க 2,33,000 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10,000 கோடி ரூபாய் இங்க கம்மியாயிடுச்சு. 45,000 இருந்தது இங்க 34 ஆயிடுச்சு. அப்ப இங்க ஒரு 11 கோடி ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. அப்போ அது மொத்தம் பார்த்தீங்கன்னா, இதுலயே உங்களுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா போட்டா கூட ஒரு 20,000 கோடி வந்து இந்த கம்பெனிக்கு கம்மி ஆகியிருக்கு. ஆனா இவங்க எப்படியும் நடத்துறதுக்கு திருப்பி கடன் வாங்கியிருப்பாங்கல்ல. ஓகே. இங்க நஷ்டம் இருந்தா எப்படி எப்படி நடத்த முடியும்? கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கடன் இங்க ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி டிபிக்கலி பார்த்தீங்கன்னா 2,43,000 பிளஸ் 27,000 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் பாருங்க உங்களுக்கு. ஒரு 2,70,000 வரும். ஓகே. 2,70,000 crore இந்த கடன கவர்ன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,33,000 ஆக்கியிருக்காங்க. அப்பன்னா எப்படி? எப்படின்னா 35,000 crore ஆஃப் கடன வந்து இந்த கவர்ன்மென்ட் வந்து குடுக்காதீங்க. திருப்பி எங்களுக்கு தராதீங்கன்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. அதுதான் இந்த அமௌண்ட். ஓகே. அதுதான் இந்த அமௌண்ட். ஓகே. 35,000 crore அப்ராக்ஸிமேட்டா. ஸோ இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எங்க போயிருக்கணும் 2,70,000க்கு போயிருக்கணும். கவர்ன்மென்ட் வந்து ஹெல்ப் பண்ணதால இது வந்து ஓகே 2,43,000 பிளஸ் கடன் வந்து ஒரு 27 கம்பெனி நடத்துறது கடன் 2மே சேர்த்து 2,70,000 போயிருக்க வேண்டியது. கவர்ன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 இந்த கம்பெனி கடன தராதீங்கன்னு சொன்னதால இது 2,33,000க்கு வந்திருக்கு. இங்க 2,70,000 வந்திருக்கணும். 2,33,000 வந்திருக்கு. ஓகே. ஆனா இப்ப கொஸ்டின் இது மாரி கவர்ன்மென்ட் ஹெல்ப் பண்றது கரெக்ட்டா இல்லையா? கவர்ன்மென்ட்க்கு வேற வழி கிடையாது. ஓகே. ஏன்னா அவங்க சிம்பிளா என்ன பண்றாங்கன்னா, வரவேண்டிய பணத்த வேணான்னு சொல்றாங்க. ஓகே. சோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்க்கு 2G, 3G, 4Gக்குலாம் வாங்குனதுக்கு காசு தரணும். ஓகே. அந்த பணத்த வேணான்னு சொல்ட்டாங்க. ஏன்னா, அத கேட்டாங்கன்னா இந்த கம்பெனி இப்பவே சீக்கிரமா திவால் ஆயிடும். ஓகே. அதனால கவர்ன்மென்ட் வந்து வேணான்னு சொல்றாங்க. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைமா கவர்ன்மென்ட் வேணான்னு சொல்றாங்க அப்டின்னா, அதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது 2ண்ட் ரவுண்ட் அப்டின்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட 16,000 கோடி ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கடன ரத்து பண்ணிட்டாங்க 2023ல. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 36,000 கோடி ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ 53 வரும். 53,000 கோடி இதுவரைக்கும் தராதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா, இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் இவங்க இவங்க வாழணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கடன் மொத்தமா போணும். ஓகே. அப்படி போனா தான் இந்த கடன், இந்த வட்டி போயிடும். இந்த 24,000 வட்டி போயிடும். இந்த 24,000 வட்டி மொத்தமா போனா தான், இங்க ஃபர்ஸ்ட் இவங்க லாபம்ன்றதே காமிக்க முடியும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? மொத்த கடனையுமே ஓகே கவர்ன்மென்ட் ரத்து செய்யணும். ஓகே 2,33,000 crore கம்ப்ளீட்டா வந்து இவங்களுக்கு ரத்து செய்யணும். ஓகே. இது ஏர்டெல் என்ன சொல்றாங்க, பண்ணக்கூடாது அந்த மாரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு குடுத்தா எங்களுக்கும் குடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா, ஏர்டெல்லோட பேலன்ஸ் ஷீட்ல போனீங்கனாலும், ஓகே ஏர்டெல்லும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2,13,000 கோடி ரூபாய் அவன் கடன் வாங்கி வச்சிருக்கான். ஏர்டெல் என்ன கேட்கறாங்க, அவங்களுக்கு ரத்து பண்ணீங்கன்னா, அப்ப நாங்க மட்டும் என்ன தப்பா செஞ்சோம்? எங்களுக்கும் ரத்து செய்யுங்க. ஓகே. எங்க கடனையும் ரத்து செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனா கவர்ன்மென்ட் அத பண்ணல. ஏன்னா ஏர்டெல் ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ஓகே. வோடாஃபோன் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. அதனால இத ஹெல்ப் பண்றதுக்காக கவர்ன்மென்ட் பண்றாங்க. ஆனா, இது மாரி இன்னும் எவ்வளோ தடவ பண்ண முடியும் அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஓகே. இப்பவே பார்த்தீங்கன்னா, இத கேன்சல் பண்றதுக்கு கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல பாருங்க 2017ல இருந்து 25 வரைக்கும் இருக்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இது. ஸோ இதுல புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 42% தான் அவங்க ஷேர் வச்சிருக்காங்க. ஓகே. யாருன்னா வோடாஃபோன் யுகே, ஓகே இங்கிலாந்துலருந்து, அதுக்கப்புறம் பிர்லா 2 பேரும் 42 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க பணம் போட்டுருக்காங்க போல இருக்கு. ஓகே. கொஞ்சம் பணம் போட்டுருக்காங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து அவங்களால பணம் போட முடியல. அவங்க பணம் போடல. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பணம் போட்டு இங்க பாருங்க. கவர்ன்மென்ட் இதுவரைக்கும் 000ன்னு வச்சிருந்தவங்க, கவர்ன்மென்ட் இந்த கம்பெனி 33% இந்த கம்பெனிய வாங்கிட்டாங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இங்க 49% இங்க வாங்கிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து தான் 49% ஓனர். அதாவது வோடாஃபோன் ஐடியா டிபிக்கலி பார்த்தீங்கன்னா, நீ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே. பிஎஸ்என்எல் மாரி இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே. ஸோ ஏன்னா அவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டர் இங்க. ஓகே. கவர்மெண்ட் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர். இதுவே நமக்கு தெரியுமான்னு தெரியல. ஜஸ்ட் அவங்க இன்னும் ஒரு 2% வாங்குனாங்க இந்த கம்பெனிலனா, அவங்க தான் மெஜாரிட்டி ஹோல்டர். 51% வந்துச்சுன்னா அவங்க தான் மெஜாரிட்டி ஹோல்டர். ஓகே. ஸோ அவங்க கேட்டாங்கன்னா யாருனா குடுப்பாங்களா 2%னா தாராளமா எல்லாருமே குடுத்துட்டு போயிடுவாங்க அவங்ககிட்ட. ஆக்சுவலி 100% மொத்தமா இவங்க கிட்ட குடுத்துட்டு போறது தான் எல்லாரும் வெயிட் பண்ணி நிப்பாங்க. ஓகே. ஆனா கவர்மெண்ட்க்கு இப்ப இந்த கம்பெனி வச்சு என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டாலயும் இந்த கம்பெனிய ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் எடுத்தாலும் இந்த 2,33,000 crore டெப்ட்ட கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணணும். அது முடியாத காரியம். ஓகே. ஸோ நீங்க இந்த கம்பெனி வந்து டர்ன் அரவுண்ட் ஆகும். இது பெட்டர் ஆகும். இது சூப்பர் ஆகும். இந்த ரூ. 6 ஷேர் வந்து ரூ. 100 ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது மாரி ஆகறதுக்கு சான்ஸே இல்ல. ஓகே. எனக்கு பொறுத்தவரைக்கும் இதுக்கு சான்ஸே இல்லவே இல்ல. நீங்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வேணா கேம்பிளிங் வேணா பண்ற மாரி நீங்க வேணா பண்ணலாம். நீங்க வாங்கலாம், விக்கலாம். அந்த மாரி நீங்க வந்து லாட்டரி சீட்டு மாரி நினைக்கலாமே தவிர்த்து, இதுல இன்வெஸ்டிங்ன்றது வாய்ப்பே இல்ல. ஏன்னா இதுக்கு லைஃபே எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. ஓகே. லைஃபே இதுக்கு எவ்வளவு நாள் போகும் அப்படின்றதுல, இந்த வருஷமே கவர்மெண்டோட ஹெல்ப்ல தான் இந்த கம்பெனி ஓடிருக்கு. ஓகே. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்களுக்கு கடன் குடுக்க கூட யாரும் வரமாட்டாங்க. அப்பல்லாம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஏன்னா பாருங்க, இந்த கம்பெனி இன்னைக்கே பேங்க்ரப்ட் ஆனாங்களாம். இன்னைக்கே இந்த கம்பெனி குளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட, ஓகே என்ன பிரச்சனை பாருங்க. ஓகே ஷேர் ஹோல்டருக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த கம்பெனிய கம்ப்ளீட்டா இன்னைக்கு குளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே மொத்தமா இந்த கம்பெனியோட மொத்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1,97,000 இதான் இந்த கம்பெனியோட மொத்த சொத்து. மொத்தத்தையும் வித்தாச்சு. வித்துட்டோம்னா, ஓகே கடன் குடுத்தவனே இத வாங்கிட்டு போயிடுவான் இந்த கம்பெனி. ஏன்னா 1,97,000 தான் மொத்த சொத்தோட மதிப்பே. ஓகே. கடன் குடுத்தவன் மட்டுமே ரூ. 2,39,000 இருக்கான். அப்டின்னா ரூ. 1 கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் நீங்க போட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரூ. 1 கூட கிடைக்காது. ஓகேங்களா? ஒருவேளை இந்த கம்பெனி பேங்க்ரப்சி கிட்ட போறாங்கன்னா, ₹1 கூட உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. சோ இதான் இந்த கம்பெனியோட நேச்சர். ஓகே. சோ இப்போ இவ்ளோ ஷேர் ஹோல்டரும் எதுக்கு இதுல வாங்கியிருக்காங்கன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 3,00,000 பேர்ல இருந்து 61,00,000 பேர் இத வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்குனாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே. சோ நீங்க இந்த ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, ஓகே. இட்ஸ் நாட் அ குட் பிசினஸ். தட்ஸ் இட். ஓகே. சோ இத நீங்க வச்சுக்கணுமா, ஓகே நீங்க பை பண்ணணுமா, செல் பண்ணணுமான்றது உங்க நேச்சர். அது உங்களோட டிசிஷன். திஸ் இஸ் அ பேட் பிசினஸ். ஓகே. சோ தட்ஸ் தி ஐடியா. சோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ். சோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். சோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.